காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் ஒரு கோஷ்டிக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு. கோஷ்டிகள் இல்லைன்னா காங்கிரஸே கிடையாது. அது இன்னைக்கு நேற்று கிடையாது, காமராஜர் காலத்தில் மானம் தன்மானம் வீர ரோசம் இருந்து அப்படின்னா திமுக ஓட்டால் ஜெயிச்ச இந்த பதவி வேணால் நான் இன்றைக்கோட ரிசைன் பண்ணிட்டேன், இனி எம்பி தேர்தலுக்கு போட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மனுஷன். இப்போ நம்ம ஒரு எம்பியாக பேசுகிறோம் அப்படின்னா அந்த எம்பியாக நமக்கு பிச்சை போட்டது யாருன்னா திமுக. இப்போ விஜயால காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜயோட சேர்ந்து எப்படி டெல்லி அரசியல் நடத்துறது? டெல்லியில் காங்கிரஸ் அரசியல் பண்ணவே முடியாது. அது காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு தெரியும். திமுகவோட இருந்தால் தான் காங்கிரஸுக்கு எல்லா வகையிலையும் நல்லது. வலுவான ஒரு கட்சி கூட இருக்கணும். மம்தா பானர்ஜி காங்கிரஸை மதிக்கவே மதிக்காது. ரொம்ப மரியாதை கொடுத்து ஓரளவுக்கு வச்சுருக்க திமுக தான். திமுகவை விட்டுட்டு போனாங்கன்னா காங்கிரஸ் அதோ கதியில் தெருவில் நிற்கணும். ஆனால் நீண்ட காலமாக சீமான் இருக்காரே சார். நீண்ட காலமாக ஆமை கூட தாம உயிரோட இருக்குது. 100 வருஷத்துக்கு ஆமை சாகாது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆமை சிங்கமாயிருப்போம், புலியாயிருப்போம். சார் எந்த இடத்துல சீமானுடைய அரசியல் சரியில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமாரே சரியில்லை, அப்புறம் கூட்டுறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சமீப காலமாவே திமுக காங்கிரஸ் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருந்துட்டே இருக்கு. அது வெளிப்படையா இப்ப நிறைய தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கு. கொள்கை ரீதியா ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு திமுக காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கிற இந்த நிலையில இப்ப இவங்களுடைய முரண்பாடு எதை எதிரொலிக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது திமுக காங்கிரஸ் முரண்பாடு இல்லை, திமுகவுக்கும் காங்கிரஸ்ல ஒரு கோஷ்டிக்கும் உள்ள முரண்பாடு தான் இது. ஏன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு முரண்பாடு அப்படின்னா ராகுலுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குமான முரண்பாடாக இருக்கணும். இல்லைன்னா மாநில தலைவர் செல்வ பெருந்தைக்கும் திமுகவுடைய தலைவருக்கோ இல்லை திமுக தலைமைக்கோ உள்ள முரண்பாடாக இருக்கணும். இது ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி, அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட கசப்புணர்வு காரணமாக ஏதோ நடந்திருக்கு. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதை வைத்து கொண்டு அவர் சில உள்ளுக்குள்ளேயே குளறுபடியை செய்து கொண்டு இருக்காங்க. அவர்களுக்கு இப்போ புதுசாக ஒரு இயக்கம் வரும்போது அதோடு சேர்ந்து பயணிக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் இவர்கள் காப்பாற்றியது யார்? இப்போ நம்ம ஒரு எம்பியாக பேசுகிறோம் அப்படின்னா அந்த எம்பியாக நமக்கு இது போட்ட பிச்சை போட்டதே யாருன்னா திமுக அப்படின்றத மறந்து வேறு ஒரு ரூபத்தில் போகும்போது அதில் முரண்பாடு வருது. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் ஒரு கோஷ்டிக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு. இல்லை வேலை சில உள்குத்துகள் இருக்குது. சரி, இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இப்போ மாணிக்கம் தாகூர் இப்படி வெளிப்படையான இந்த கருத்துக்கள் சொல்கிறப்ப இதை ஏன் ராகுல் காந்தி கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். இதை தலைமையும் பார்த்துட்டு சும்மா இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே முன்வைக்கிறாங்க. எப்படி இந்த அம்மையார் மாணிக்கம் தாகூர் சொல்லுதோ அதே மாதிரி தான் இந்த அம்மையார் சீந்துவார் கிடையாது. யாரும் அங்கே டெல்லியிலலாம் இந்த அம்மையார் என்ன பேசுகிறா இது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் மாணிக்கம் தாகூர் தான். இப்போ இந்த அம்மா பேசுகிறதுக்கெல்லாம் மோடி பதில் சொல்லுவாரா? மோடி பேசுகிறக்கே பதில் சொல்ல மாட்டார். அதனால் இந்த அம்மாலாம் பொழுதுபோக்காக உட்காந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கணக்கில் எடுக்க முடியாது சார். ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ மாணிக்கம் தாகூர் அவரு ஒரு பக்கம் பேசுறதா இருக்கட்டும், அதுக்கு திமுக சார்ந்து ராஜ கண்ணப்பன் அமைச்சர் அவரு ஒரு பதிலடி கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி வெளிப்படையாவே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கருத்து ஒரு போரே நடந்துட்டு இருக்குல்ல? இல்லைம்மா, கருத்து முரண்பாடு கருத்து போர்ன்றது காங்கிரஸில் கோஷ்டிகள் இல்லைன்னா காங்கிரஸே கிடையாது. அது இன்னைக்கு நேற்று கிடையாது, காமராஜர் காலத்துலேருந்து அந்த கோஷ்டி, அந்த காலத்துலேருந்து ராஜாஜி கோஷ்டி, காமராஜர் இப்படியெல்லாம் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துட்டுருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போது மாணிக்கம் தாகூர் கோஷ்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டு பிற்காலத்தில் மாநில தலைவராக நம்ம ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர் போயிட்டுருக்கா தெரியுது. அரசியலில் சகஜம். பதவிக்கு ஆசைப்படுறதும் தலைமை பதவிக்கு வரணும்னு நினைக்கிறதும் அதுக்கான திட்டங்கள் போடுறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான். அந்த வகையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்திருக்கிறதுனால தான் இப்போ இவங்க இதை முன்னிறுத்தி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார். இப்போ விஜயால காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது வேறு விஷயம். நீங்கள் ஒரு அரசியலில் எல்லா விதமான ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். சரியா? எல்லா விதமான ஆஸ்பெக்டையும் பார்த்து தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது எல்லா மனிதர் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். புரியுதா உங்களுக்கு?
ஒரு 2-3 இதில் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஒரு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் கூட மாப்பிள்ளை நல்லா வேலை பார்க்குறாரு, ஆனால் அவங்க அப்பா பயங்கர குடியாரன்னா பொண்ணு கொடுப்பாங்களா? நல்லா அருமையாக ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, நான் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தெல்லவாரி, எப்பயும் குடிச்சு ரோட்டில் தான் கிடப்பாரு, தூக்கிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவும், அவங்க அம்மா வாயை திறந்துச்சுன்னா ஒரு 4 வீட்டில் இலை விழுகாமல் இருக்காதுன்னு ஒரு தாய். ஆனால் பையன் தங்கமான பையங்க, அது என்ன பொண்ணு கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி தான் எல்லா ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். அந்த குடும்பம் எப்படி குடும்பம், பாரம்பரியம் என்ன, இவர் என்ன வேலை பார்க்குறேன், என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஒன்று கூட ஒன்று குறையாக இருக்கும். இருந்தாலும் அந்த பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை பார்ப்பாங்களே தவிர 1 to 1 பார்க்குறதுன்றது இது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணின்றது பல்வேறு விஷயங்களை பார்த்து தான் அந்த கூட்டணி. டெல்லியில் அரசியல் நடத்தணும். இப்போ காங்கிரஸுக்கு எந்த விதமான செல்வாக்கு இல்லை. ஒரு காலத்தில் 450 சீட்டுக்கு மேலே எடுத்து அவங்க அப்பா யார், ராகுலோடைய அப்பா ராஜீவ் காந்தி ஆட்சியில் இருந்தார். இந்திரா காந்தியை விட அதிகமாக எம்பிக்களை வைத்து கொண்டு ஆட்சி செய்தவர் அவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 44 சீட்டுக்கு போன டைம் போச்சு. இப்போ தத்தி முத்தி பொறுக்கி போட்டு 100க்கு வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து விஜயோட சேர்ந்தால் இன்னும் குலநாசம் தான். விஜயோட சேர்ந்து எப்படி டெல்லி அரசியல் நடத்துறது? அப்புறம் டிஎம்கே வெளியில் வந்துச்சு அப்படின்னா டெல்லியில் இவங்களுக்கு லாஸோ லாபமோ அடுத்த விஷயம். டெல்லியில் காங்கிரஸ் அரசியல் பண்ணவே முடியாது. அது காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு தெரியும். சரியா? இவங்க ஆசைப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதோ பிடிக்கலன்றதுனால எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதுலேருந்து வெளியில் வரணும்னு யார் பார்க்குறாருன்னா மாணிக்கம் தாகூர் மட்டும்தான் பார்க்குறாரு. இன்னொரு சில பேர் பார்க்குறாங்க. மித்த மாநில தலைமையோ இல்லை மித்த எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய யாராவது வாய் திறந்துருக்காங்களா? இல்லை. வேறு எம்பிக்கள் யாராவது வாய் திறந்துருக்காங்களா? இல்லை. சத்தம் வந்து மாணிக்கம் தாக்கர்கிட்ட மட்டும்தான் வரும். ஜோதிமணி சத்தம் போட்டாப்புல இப்போ சத்தத்தையே காணாம். ஸோ அதனால் மாணிக்கம் தாக்கூர் ஒரு ஆளை வந்து காங்கிரஸ்காரனாகவோ இல்லை காங்கிரஸ் ஒட்டுமொத்த பிரதிநிதியாகவோ காங்கிரஸ் தொண்டர்களுடைய குரலாகவோ ஏற்க முடியாது. அவருக்கு ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் மாநில தலைமைக்கு வரணும்னு ஆசைப்படலாம். இல்லைன்னா என்னென்னா அவர் அடுத்த முறை வரமாட்டேங்கிறார். இப்போ அப்புறம் இது பண்ண முடியுதான். ஸோ இப்போ என்ன, இப்போ ரிசைன் பண்ண வேண்டியதானே? ஒருத்தர் வந்து மானம் வெக்க ரோசம் இருக்குன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க போது திடீர்னு ஒருத்தரை நேராக சத்தம் போடுறப்ப 1 மாதம் கழிச்சா வந்து அவன் திருப்பி பதிலாக சத்தம் போடுறத பதிலாக அடிப்பான். ஏன் ரோட்டில் ஒருத்தன் போகிறான், ஒருத்தனை கன்னத்தில் அரைஞ்சிட்டான்னொடனே அவன் போயிட்டு 3 மாதம் கழித்து வந்து திருப்பி ஒன்று அடிப்பானா? இல்லை உடனே திருப்பி அரைவானா? உங்கள் மானம் தன்மானம் வீர ரோசம் இருந்து அப்படின்னா திமுகவோட ஒட்டு வேணால் உறவு வேணால் அந்த திமுக ஓட்டால் ஜெயிச்ச இந்த பதவி வேணால் நான் இன்றைக்கோட ரிசைன் பண்ணுறேன், இனி எம்பி தேர்தலுக்கு போட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் மனுஷன். அடுத்த டைம் போட்டி போட மாட்டேன், இந்த டைம் பரவாயில்ல அப்படின்னா அப்படி தான் இருக்குது. அது வந்து ஒரு மான அவமானத்துக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ராகுல் காந்திக்கு எந்த ஒரு அதிருப்தியும் இல்லையா சார்? ஏன்னா காங்கிரஸுடைய ஒரு கோரிக்கை வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது தான். இதில் ராகுல் காந்திக்கு எந்த ஒரு அதிருப்தியும் இல்லையா? ராகுல் காந்தின்றவர் ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அகில இந்திய அளவில் இத்தனை ஸ்டேட்டு இத்தனை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேம் ஆடுவாங்க. அவங்களோட கேம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோஷ்டிகளை பூராத்தையும் என்னான்னு கேட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னாலும் அப்படியா, அவர் போய் அப்படியா விஜய் கூட சேர்ந்தா ஜெயிச்சிடலாமா, சரி அப்படின்னு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கருத்தே சொல்ல மாட்டாங்க. இவர் சார் திமுக விட்டு போனோன்னா நம்ம டோட்டலாக அப்படியா, சரி ரைட் இப்படின்னு ஆளாளும் கேம் ஆட விடுவாங்க. அப்போ தான் வந்து எந்த குதிரை ஓடும் ஓடாதுன்றது ஒரு தலைவர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ திடீர்னு இப்போ அப்படி இப்படின்னு முடிவு பண்ணி திமுகவோட தான் கூட்டணி தொடருது அப்படின்னா இதோட மாணிக்க தாகூரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். புரியுதா? யார் யாரெல்லாம் சத்தம் போட்டாங்களோ அவங்க பூராத்தையும் டோட்டலாக மத்திய தலைமையை ஒழிச்சு கட்டிடும். இல்லை விஜய் கூட சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை பெற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பெரிய அளவில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த குரூப்பை காலி பண்ணிடுவாங்க. இதுதான் மத்திய தலைமை பார்க்கணும். அவங்களுக்கு வந்து மாணிக்கம் தாகூரோ இல்லை இவரோலாம் பிரச்சனை கிடையாது. கட்சி வளரணும், நம்ம தலைமையில் கட்சி இயங்கணும், கட்சியில் கோஷ்டி இருக்கக்கூடாது. கோஷ்டி இருக்கலாம், ஆனால் அது கட்சிக்கு எதிராக போயிடக்கூடாது, கட்சியை கைப்பற்றுன்ற எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அதை தாண்டி சண்டை போட்டான்னா தோக்கிறவனை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஜெயிக்கிறவனை வச்சு போயிட்டே இருக்கு. அடுத்து ஒருத்தன் வருவான், அவன் இந்த இவனோட கூட்டணி சேரவனா, அவங்க 2 பேரும் மோத விடுவாங்க. அவன் ஜெயிச்சானா அவன், இல்லைன்னா இவன்ற மாதிரி தான் போகும். இப்போ வந்து என்ன அப்படின்னா நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திமுகவோட இருந்தால் தான் காங்கிரஸுக்கு எல்லா வகையிலையும் நல்லது,
இடங்களையும் ஜெயிக்க முடியும், டெல்லியிலையும் தொடர்ந்து இந்த 4 வருஷத்துக்கு அரசியல் பண்ணணும் பிஜேபி எடுத்து. அப்போ வலுவான ஒரு கட்சி கூட இருக்கணும். மம்தா பானர்ஜி காங்கிரஸை மதிக்கவே மதிக்காது, வேறு எவனுமே மதிக்க மாட்டாங்க. ரொம்ப மரியாதை கொடுத்து ஓரளவுக்கு வச்சுருக்கிறது திமுக தான். திமுகவை விட்டுட்டு போனாங்கன்னா காங்கிரஸ் அதோ கதியில் தெருவில் நிற்க வேண்டியதான். அதனால் திமுகவோட போகிறதா நல்லதுன்னு ஆழமான அரசியல் தெரிந்தவர்கள் அதை விரும்புவாங்க. இப்போ நாளைக்கு அரசியல் தெரிஞ்சவங்கன்ற வகையில் நாளைக்கு விஜய் வந்தால் இன்னும் 10 வருஷம் கழிச்சுன்னா, இப்போ நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே 10 வருஷம் கழிச்சு ஆட்சி பண்ண முடியும். ஸோ இன்றைக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு நாளைக்கு விஷயத்தை நாளைக்கு பார்ப்போன்னு ஒரு குரூப்பு, இல்லை இப்போயே விஜயோட ட்ராவல் பண்ணால் 10 வருஷம் கழிச்சு நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப்பு. இந்த 2 குரூப்புக்குள்ளே மோதல் யார் ஜெயிக்கிறாங்கன்னு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அப்படி இருந்தாலும் இப்ப காங்கிரஸ்க்கான ஒரு மதிப்புன்றது தமிழ்நாட்டிலே குறைஞ்சிருச்சு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலையும் ஒரு காங்கிரஸ்க்கான ஒரு மதிப்பு குறைஞ்சதாயும் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க எத்தனை சீட்டு கேட்குறாங்க, நம்ம திமுக எத்தனை சீட்டு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைம்மா, திமுக வந்து இப்போ கொடுத்துருக்கிறது இந்த அரசியல் சூழலில் 25 சீட்டு போன டைம் கொடுத்தாங்க, 18 ஜெயிச்சாங்க. இப்போ இந்த டைமும் வந்து அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே 1-2 கொடுக்கலாம், இல்லை அதிகபட்சம் 5-30 ரெண்டு தடவை. நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் கொடுக்க மாட்டேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, போன தடவை நீங்கள் தோற்று போன தொகுதிகளை தானே நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. அதுக்கான சாத்தியம் இருக்கா சார்? 133 தொகுதிகளை நீங்கள் ஜெயிச்சிங்களா, மீதி தோற்ற தொகுதிகளை நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல சார்? அது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க, ஒரு 5000 பர்ஸில் எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. அது இன்றைக்கி எதுக்கோ வாங்க அது போதும், 3000 போதும், 2000 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஒருத்தர் நேராக வந்து, ஏம்மா 50,000 பீரோவில் வச்சுட்டு 5000 எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த காசை கொடுக்குமா, நான் செலவு பண்ணிக்கிறேன், நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி கொடுத்துருவாங்களா? இது லூசுத்தனமானது, அறவே காட்டுத்தனமான ஒரு கட்சி தோக்குது அப்படின்னா அடுத்து அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் பார்க்கும். நீங்கள் சரி இப்போ திமுக இப்போ நீங்கள் எல்லாம் நீங்கள் 234 போட்டி போட வேண்டியது தானே காங்கிரஸ், ஏன் வந்து திமுக பின்னாடி வர்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? வாடகை போப்பா, சந்தோஷமாக 234 நில்லுங்க, உங்களை யார் வேணான்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு அவன்கிட்ட போய் 10க்கு 20க்கு தொங்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அது நியாயம் இருக்குது தானே செய்யும். ஸோ அப்போ அதை செஞ்சுருவாங்களா அப்படின்ற மாதிரி. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்கள்லாம் அனாமத்து, இப்படி தான் கட்சியில் எந்த வித அதிகார பொறுப்பு இல்லை, மேலிடம் இப்படி தான் தூண்டி விட்டு ஒருத்தரை காலி பண்ணும். நீ ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன், சரி அப்போ இது என்னன்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் முடிவு இறுதியை வந்து தலைவர் தான் எடுப்பாங்க அகில இந்திய கட்சியில். இவர்களுக்கெல்லாம் எந்த வித ஹோல்டுமே கிடையாது. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும், மத்தியில் உள்ள கட்சிகள், பெரிய கட்சிகள், நேஷ்னல் பார்ட்டி எல்லாமே அவங்க கையில் தான் ஹோல்டு இருக்கும். இவங்க கையில் எதுவுமே, இவங்கெல்லாம் அடிமைகள் தான். இந்த அடிமைகளின் குரல் தான் இது, அடிமைகளின் ஆசை குரல். அது வந்து இந்த அடிமையை போட்டு மிதிக்க போகிறாங்களா இல்லை அது அடிமையாகவே வச்சுருக்க போகிறாங்களான்னு இன்னும் அந்த கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே சார், நான் இத்தனை நாட்களாக காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்குது. இப்போ இந்த தேர்தல் களம் ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தல் களமாக பார்க்க போகுது. ஏன்னா 4 முனை போட்டியாக இருக்க போகுது. இப்போ ராகுல் காந்தி, மோடிஜி அடிக்கடி வந்து போகிறாரு. 4 முனை போட்டியில் எங்கேம்மா இருக்கு சார்? 4 முனை போட்டி தானே சார் சொல்லி? எப்படிமா 4 முனை போட்டி வரும்? சீமான் ஒரு பக்கம் இருக்காரு, விஜய் ஒரு பக்கம் இருக்காங்க, அது சைட்ல இருக்கிறதெல்லாம் எப்படிமா 4 முனையா போட்டியா வரும்? 4 முனையா அவங்களை எடுத்துக்க முடியாதா சார்? களத்துல அவங்களும் இருக்காங்க. களத்துல யார் வேணாலும் இருக்கலாமா? அதுக்காக இப்போ வந்து எல்லாத்தையுமே களத்தில் எடுத்து இப்போ எப்படி இதில் எடுத்து இப்போ ரேஸில் எப்படி எடுத்துக்க முடியும்? வேடிக்கை பார்க்கறதெல்லாம் எப்படி வண்டியில் ஏற்ற முடியும்? சீமான் விஜய்லாம் வேடிக்கை பார்க்க அதெல்லாம் வந்து இல்லை விஜய் கூட ஓரளவுக்கு இந்த ரவுடின்னு சொல்லிட்டு வடிவேல் ஏறுவாங்க, நானும் ரவுடி தான் வண்டியில் ஏற்று அப்படிங்கும்போது நீ யாரா புதுசாக இருக்கன்ற மாதிரி கதை தான் சீமான்லாம். அது போட்டியாக எடுக்க முடியாது. சீமான் ரவுடி கிடையாது, நானும் ரவுடின்னு வண்டியில் ஏறுற ஒரு ஆள், அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த களம் வந்து எத்தனை களம்? 2 பேர். இப்ப இருமுனை போட்டி 3ஆவதா ஒருத்தர் வண்டியில் ஏறி இருக்காரு. ஆனா நீண்ட காலமா சீமான் இருக்காரே சார். நீண்ட காலமா ஆமை கூட தாம உயிரோட இருக்கு. 100 வருஷத்துக்கு ஆமை சாகாதுமா. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆமை சிங்கம் ஆயிருமா, புலி ஆயிருமா? புரியுதா? இப்ப கூட திருச்சியில நடக்க போற மாநாடு ஒரு திருப்பு முனையா இருக்கும். எல்லாரும் அப்படிதான். அப்புறம் பிச்சை எடுக்க போறோம்னாமா மாநாடு நடத்துவாங்க. திருப்பு முனையாவரும் நாங்கள் முதலமைச்சர் ஆயிரும், பெரிய ஆள் ஆயிடுவோம்னு நினைச்சு தான் ஒருத்தர் நம்பிக்கையில தான் இருப்பாங்க. இல்லை நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், இதோட நாசமாக போக போகிறோம், எங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது, இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரதமர், பெரிய மாநாடு திருப்பு முனை வரப்போகுது, இப்படி தான் சொல்லி தான் இறங்குவாங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ தான் கட்சியில் இருக்கவங்களுக்கு ஹோல்டு வரும். சார், எந்த இடத்துல வந்து சீமானுடைய அரசியல் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சீமானே சரியில்லை, சீமான அரசியல் புரியுதா? சீமானே சரியில்லை, அப்புறம் கூட்டுறது சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சார், சீமானுடைய ஆக்ரோஷமான ஒரு பேச்சுக்கு கூட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டுல இருக்கு.
அது ஒரு கூட்டம் இருக்குது தாமா சார், எல்லாத்துக்குமே ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் குரலி வித்தை காட்டினீங்கன்னா கூட ஒரு 10 பேர் நின்று பார்த்துட்டு தான் இருப்பேன். புரியுதா அவங்களுக்கு? கம்பியில் நடக்கிறவனை கூட 10 பேர் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கு ஒரு இது இருக்குன்னு அது சில நேரத்தில் ஒரு இது தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்போது சிலர் பார்க்க தான் செய்வாங்க. நானே சீமான் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பொழுது போகும். அரை மணி நேரம் பேசினா கூட அது அரை மணி நேரம் ஆன மாதிரியே தெரியாது. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் எல்லோரும் தான் பார்ப்பாங்க. அவர் 8% வாக்கு வங்கி வச்சிருக்காருல்ல சார், இந்த தேர்தலில் அதிகம் வாக்கு வங்கின்றது எப்படி அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி கிடையாது. இந்த வருஷம் 1 லட்சம் போட்டோன்னா அடுத்த வருஷம் 12% வட்டியில் 1,20,000 12,000 வரும்னா என்ன? இந்த பேங்க் எப்படின்னா 1 லட்சத்தை போட்டு வச்சிங்கன்னா சில நேரம் 40,000 ஆயிரும், சில நேரம் 1,10,000 ஆகும். ஏற்கனவே ஒரு டைம் ஒரு 10,000 ஏறி ஆயிருக்கு. இப்போ ஒரு 30,000 இறங்கிருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும். இப்போ இந்த டைம் ஒரு 5% வாங்குவார், 4 to 5. இப்போ காங்கிரஸ் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சீட் ஷேரிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பலவீனமா இருக்கு, அவங்க தான் பாஜகவுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனமா நீண்ட காலமா நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இப்ப பாஜகவே களத்துக்கு வராங்க. இப்ப மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இப்ப தேர்தல் நெருங்குற சமயத்துல தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி ஏன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அது காங்கிரஸ் கட்சி தான் முடிவு பண்ணணும். ராகுல் காந்திக்கு மேக்சிமம் ரொம்ப வீக் ஆகிட்டார் அவர். ஒருவேளை கட்சியை கொடுத்துட்டு இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிற ஒரு பிளான் இருந்தாலும் இருக்கலாம், எப்படின்னு தெரியல. அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஒரு விரக்தி ஆகிருக்கலாம். பீகாரில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, எல்லாம் போனோம், ஆனால் ஒரு சீட்டுக்கு ரொம்ப கேவலமாக போச்சு. சரி, இப்போ நம்ம அங்கே போய் என்ன ஆக போகுது, காங்கிரஸுக்கு விளையக்கூடிய அந்த 3% திமுகவோட சேர்த்து தானே ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சு தொலைக்கட்டும்னு சொல்லி கூட வராமல் இருக்கலாம். ஒரு தோல்வி பயம் இப்பவே அவங்களுக்கு தெரியும். தோல்வி பயம் இல்லை, நம்ம போயும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, சரி மெதுவாக போட்டோம், அப்புறம் கடைசியாக போவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் ஒரு விரக்தியின் உச்சத்திலே இருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அப்படி தான் எடுத்துக்க முடியும். வரவே மாட்டாருன்றப்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்காருன்னு தான். அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு 20 சீட் ஜெயிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாருன்ற மாதிரி தான் பார்க்க முடியும். ஏன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு ஒரு ஆதரவு அப்படின்னா அது தமிழ்நாட்டில இருந்து தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான டைம்லயாவது ராகுல் காந்தி போகலாம். ஏன்னா சீட் ஷேரிங்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு போயிட்டு இருக்கு. அது முடிவாகாம அவர் எப்படி வருவாரு? இப்ப அங்க பாஜக கூட்டணியில் அதிமுக முழு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அவங்க அதை விட்டு போகவே முடியாது. அதனால மோடி வராரு, அமித்ஷா வராரு. இவங்க 2 பேரையும் பார்த்தா இருக்கிற ஓட்டு விழுகாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்துட்டு போகிறாங்கல்ல, புரியுது அவங்களுக்கு? ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இவர் ராகுலை பொறுத்த அளவுக்கு நம்ம போனாலும் என்ன நடக்க போகுது? சரி, 25 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குது, என்ன நடந்துடும்? ஒன்றும் நடக்காது, நம்ம மெதுவாக போவோம்னு ஒரு முடிவு பண்ணி. இப்போதைக்கு திமுக கூட்டணி பலமா இருக்கா இல்லைன்னா அதிமுக கூட்டணி பலமா இருக்குன்னு? அதுக்கு கூட்டணி எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும். இல்லை, இப்பவே அதை பத்தின பேச்சுகள் போயிட்டு இருக்குல்ல? பேச்சு போயிட்டே தான் இருக்கும், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும். எல்லா கூட்டணியும் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது பலமா அது பலமான்னு சொல்லணும். இங்கே 2 தொங்கிக்கிட்டு இருக்கு, அங்கே இந்த தொடுங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இப்போ அந்த கூட்டணி இன்னும் முடிவாகலை. சசிகலா வர்றதா சொல்கிறாங்க, புது கட்சி தொடங்க போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்களே சார்? ஆமாம், அவங்க தொடங்கி அதோட சேர்ந்துருவாங்க, தொடங்கி என்டிஏல இணைஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா ஒரே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கோச்சில் ஏறக்கூடாதுன்ட்டார் யார்? எடப்பாடி. அதனால் இன்னொரு கோச்சில் ஏறி அதே ட்ரெயினில் வருவாங்க, அதே ஊருக்கு போவாங்க. அதுதான் புது கட்சி. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிம்மா.